அகமது ஷா மசூத் இந்த பேரை கேட்ட உடனே தாலிபன்களுக்கு சின்னதாக ஒரு நடுக்கம் இருக்கத்தான் செய்யுது. அவருடைய புதல்வன் தான் அகமது மசூத் அவர்கள். ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார், 20 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. நாங்கள் ஆயுதத்தை எல்லாம் சேமித்து வைத்திருக்கிறோம், இதற்கான தருணம் எங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது, சீக்கிரமா தாலிபன்களுக்கு எதிராக எங்களுடைய படை இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 டிஸ்ட்ரிக்டை கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் சாத்தியமா? இன்னைக்கு நம்ம தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அவங்களுடைய காய் நகரத்தலை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக கச்சிதமாக செய்து வருகிறார்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது, அவங்களுக்கு போதுமான நிதியுதவியை தரமாட்டோம், நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறதே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இன்னைக்கு சீனர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நீங்க ஆப்கானிஸ்தானே வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சீனர்கள் சொன்னதுக்கான ரீசன் என்ன? ரஷ்யாவின் சார்பாக மிக முக்கியமான தலைவர்கள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட போகிறார்களே, குறிப்பா பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாமே இப்போ காபூலுக்கு வந்துட்டாங்களாமே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? பல கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பான்சீர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸ் தான். பான்சீர் அப்படின்னு சொல்லும்போது 5 சிங்கங்கள் என்பதுதான் பொருள். இந்த 5 சிங்கங்கள் அப்படின்னு சொல்றதை விட அங்கே இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதாவது அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றிலும் மலைப்பகுதி, அங்கே வருவதற்கு ஒரே ஒரு வழித்தடம் மட்டுமே இருக்கிறது, அதுவும் ஒரு நீர்வழிப்பாதை அப்படின்னு சொல்லலாம். இந்த நீர்வழிப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் அதை தெரிந்தவர்களால் மட்டுமே முடியும். அப்படி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மனிதர்கள் இந்த பான்சீர் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் வாழ்வதாகவும் அவர்களுக்குள் அவ்வளோ பெரிய முக்கியமான ஐக்கியம் இருப்பதாகவும் அவர்களை தாண்டி அந்த இடத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் வரையிலும் அது ஆப்கானிஸ்தானை ஆண்ட ரஷ்யாவா இருக்கட்டும், இல்லாட்டி அமெரிக்காவா இருக்கட்டும், இல்லாட்டி தாலிபன்களா இருக்கட்டும், யாருமே இந்த பான்சீர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ யார் இருக்காங்க? அகமது மசூத் அவர்களும், அதாவது அகமது ஷா மசூத் அவர்களுடைய புதல்வன் அகமது மசூத் அவர்களும் சலே அவர்களும் இருக்காங்க. அங்கிருந்து தான் சலே அவர்கள் சொல்லியிருக்காங்க, சீக்கிரமா தாலிபன்களுக்கு எதிராக எங்களுடைய படை வரும், காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அகமது மசூத் மற்றும் சலே அவர்களுடைய கூட்டணி தாலிபன்களை கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்க வைக்குமா அப்படின்னு கேட்டா, இங்கே யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 1.5 லட்சம் நபர்கள் மட்டுமே பான்சீர் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தாலிபன்களுடைய கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்திய வீரர்களாக மட்டும் 1 லட்சம் நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 1 லட்சம் பிளஸ் அங்கே இருக்கக்கூடிய 1.5 லட்சம் சாதாரண மக்கள், இவங்க எப்படி போரிடுவார்கள்? இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லும்போது தாலிபன்கள் இப்போதைக்கு பான்சீர் அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சலே அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அகமது மசூத் அவர்களாக இருக்கட்டும், வெஸ்ட் எங்களுக்கு உதவணும், மேற்குலக நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைக்கு மத்தியில் தான் இப்போ ரஷ்யா என்ன செய்ய போறாங்க? இந்த பான்சீர் அப்படிங்கிற அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாமா அப்படிங்கிற யோசனையில் ரஷ்யா இருப்பதாக சில ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இது மட்டும் நடந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய விதமான இறப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மறுபடியும் ஆப்கானிஸ்தானில் ஒரு சிவில் வார் வராம தடுக்க முடியும். ஆனா இந்த சிவில் வார் வராம தடுக்கிறதுக்கு தாலிபன்களும் என்ன செய்யணும்? அவங்களுடைய உதவியை செய்ய வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை அங்கே இயற்ற வேண்டும். அந்த பொதுவான சட்டம் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆன்டி தாலிபன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த அகமது மசூதா இருக்கட்டும், சலே அவர்கள் சொல்றது என்ன? பெண்களுக்கு அங்கே சம உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ தாலிபன்கள் என்ன செஞ்சிட்டாங்க? பெண்களும் ஆண்களும் சேர்ந்து படிக்கக்கூடாது, பெண்கள் கல்லூரியில் ஆண்களோ இல்லாட்டி ஆண்களுடைய கல்லூரி பள்ளிகளில் பெண் டீச்சர்ஸோ வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. மியூசிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனை நடக்கும்போது இதை சுமூகமாக பேச்சுவார்த்தை முடித்து இந்த 2 நபர்களும், இந்த பான்சீர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க தஜிக் இனத்தை சார்ந்தவர்கள், அதே நேரத்தில் தாலிபன்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பஸ்தூன் இனத்தை சார்ந்தவர்கள், 2 பேருக்கும் பொதுவான ஒரு கருத்துரிமை வருமா? அந்த நேரம் அங்கே அமைதி நிலவுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பால் வாங்க கூட காசு இல்லாமல் ஓடி அலைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், ஐரோப்பிய ஒன்றியம் எக்காரணம் கொண்டும் தாலிபன்களை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், தாலிபன்கள் கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத இன்னும் நாங்கள் சிந்தித்து கூட பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரே அடியா தாலிபன்களை விரட்ட நினைக்கிறது. ஸோ இப்போ இந்தியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்லாட்டி பிற நாடுகளுக்கும் கொண்டு செல்வதில் பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது. அதற்கான காரணம் தாலிபன்கள் என்ன செய்யறாங்க?
காபூல் விமான நிலையத்துக்கு போறியா, நீ உண்மையிலேயே அங்க இருக்கிறவன் தானா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் சரிபார்க்கப்படுகிறது. பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், விசாவா இருக்கட்டும். ஸோ ஆப்கானிஸ்தியர்கள் வெளியில போறதுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியர்கள் வெளியில போறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் அறிவித்திருக்கிறார்கள். 200க்கும் அதிகமான இந்தியர்கள் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவங்க சீக்கிரமா காபூல் விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாம இப்ப எல்லாருமே காபூல் விமான நிலையத்துக்கு வராதீங்க, அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா, அமெரிக்காவும் தாலிபன்களும் சேர்ந்து ஒப்பந்தம்லாம் செஞ்ச பிறகுதானே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ உங்க நாட்டு குடிமக்களை உங்களால காப்பாற்ற முடியலையா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், நாங்க நினைச்சதை விட அங்க பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் காரணமாக அமெரிக்க மக்களே இல்லாட்டி நாடு திரும்ப வேண்டிய மக்களே சீக்கிரமா விமான நிலையத்துக்கு வராதீங்க, ஒவ்வொரு நபர்களுக்கும் தனியான இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அப்போ வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் அறிவிக்க ஆரம்பித்து விட்டது. இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு மட்டுமே ஒரு 168 நபர்களை நம்ம காபூல்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் இங்கே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். வந்து இறங்கக்கூடிய நபர்கள் அது ஆப்கானிஸ்தியர்களாக இருந்தாலும் சரி, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லும் போதும், இல்ல எங்களை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளை உதிர்க்கும் போதும் இங்கே மனிதம் இன்னும் சாகவில்லை அப்படிங்கிறத நம்மால் மறுபடியும் பார்க்க முடிகிறது. ஸோ பான்சீர் அப்படிங்கிற இடத்துக்கு தாலிபன்கள் போவார்களா அப்படின்னு கேட்டா அதற்கான பதிலை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனா அதே நேரத்தில் சீனா சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு, எங்க நாட்டு மக்கள் அங்கே இருந்துக்கோங்க, எங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்துக்கோங்க, ஆனா அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான். உடையாக இருக்கட்டும், இல்லாட்டி சாப்பிடுவதாக இருக்கட்டும், இல்லாட்டி வெளியில போறதா இருக்கட்டும், அவங்க என்ன சட்டம் சொல்றாங்களோ அதே சட்டத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ சீனா சொல்ல ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டத்தில் எந்த நாடும் சொல்லாத ஒரு விஷயத்தை தான் இப்போ சீனா சொல்லியிருக்காங்க. என் நாட்டு மக்களா இருந்தாலும் சரி, நீ அங்க போய் அவங்க நாட்டுக்கு போயிட்டினா அவங்க நாட்டு முறைப்படி தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்படிதான் சீனா எல்லா நாட்டுக்குள்ளேயும் வந்தாங்க. ஆனா கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு தகுந்ததுபடி அந்த நாட்டை மாற்றி விடுவார்கள். இன்னைக்கு சீனாவின் மீது இல்லாட்டி சீன நபர்கள் மீது ஒரு நபர் மீது கீறல் விழுந்தாலும் பாகிஸ்தான்ல பலவிதமான ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்தம்பித்து விடும் அப்படிங்கிற உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சீனாவினுடைய முடிவு இப்படி இருக்கிறது. ரஷ்யா எப்படியாவது அமைதி பேச்சுவார்த்தை பேசி அங்க நம்ம ஸ்டார் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துருக்கியா இருக்கட்டும், இல்லாட்டி கிரீஸா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லை ஓரம் சுவர்களை கட்டி எழுப்புகிறார்கள். அடுத்த பக்கமா பார்க்க போனா அமெரிக்கா அடுத்த வியூகத்தை வகுத்து வருகிறது. எப்படி அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை இங்கே கொண்டு வருவது அப்படிங்கிற வியூகங்கள் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கானி பராதர் அவர்கள்லாம் இப்ப என்ன கேட்டுட்டு இருக்காங்க, எங்கள் மீது ரொம்ப பெரிய அளவு பொருளாதார தடைகள் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் விலக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பராதரா இருக்கட்டும், தாலிபன்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வெளிநாடுகள் செல்வதற்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் அக்கௌண்ட் வைப்பதற்கும் பலவிதமான தடைகள் இருக்கு. இந்த செப்டம்பர் 22, 2021 முடிவடைகிறது. அதன் பிறகும் இவர்கள் மீதான தடை தொடருமா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. அப்படி தடை தொடர்ந்தால் என்றால் தாலிபன்களால் பெரிய அளவு வளர முடியாது, ஆப்கானிஸ்தானுக்குள்ளே சுருங்கி விடுவார்கள். ஆனால் அந்த தடை மட்டும் கொஞ்சமா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த தலைவர்கள் வேற வேற இடத்துக்கு போகும்போது பலவிதமான கிளைகள் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பல நாடுகளிலும் இதே மாதிரியான தாலிபன்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐநா சபை நிறைய நேரத்தில் இவங்களுக்கான அந்த தடை உத்தரவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும் தாலிபன்கள் அமெரிக்கா இவங்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐயமும் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னது மட்டும் கிடையாது. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு காபூலுக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். தாலிபன்களை வளர்த்து விடுவதே பாகிஸ்தான் தான் அப்படிங்கிறத மறுபடியும் பாகிஸ்தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. சீக்கிரமா பாகிஸ்தான் FATFல பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு மட்டும் தெளிவா தெரியுது. ஸோ பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காபூலுக்கு வந்திருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய தாலிபன்களை பார்த்து எங்க நாட்டுக்கு எதிராக கொஞ்சம் தாலிபன்கள் இருக்காங்க, அவங்களை நீங்க தட்டி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்கள் பாகிஸ்தான் தாலிபன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெஹ்ரிக் தாலிபன்களுக்கு எதிராகவோ இல்லாட்டி அவங்களை சமாதான பேச்சுவார்த்தையிலேயோ கொஞ்சமா பேச்சுவார்த்தை முடித்து பாகிஸ்தானுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் மாற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் பாகிஸ்தான் நிற்கிறது. பாகிஸ்தானுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் சீனா இந்த தாலிபன்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது உய்குரின போராளிகள் கூட தாலிபன்களை கொஞ்சமா சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலா நிறைய இனக்குழுக்கள் இருக்காங்க, பலவிதமான நாடுகள் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பது எல்லாமே அவங்க நாட்டுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். அது சீனாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நாடுகள் தாலிபன்களுக்கு சப்போர்ட் கொடுப்பதற்கான காரணம் தெளிவா தெரியுது. சரி, இந்த தாலிபன்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுக்காத இந்தியா போன்ற நாடுகள் எதற்காக பயந்து நிற்கிறது, இல்லாட்டி ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டு இருக்காங்க
அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நாட்டில் அது அப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க நாட்டிலேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்கும், அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஆற போடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்தியா போன்ற நாடுகளுடைய வியூகமாக இருக்கிறது. நேற்று பாகிஸ்தானில் குவாடர் துறைமுகத்தில் ஒரு பேருந்தில் ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி சீனர்கள் இங்கே ரொம்ப பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள. இந்த தாலிபன்களை எதிர்த்து ஆன்டி தாலிபன்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு, அவங்க சீனர்களை என்ன பாடுபடுத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ டோட்டலாக சீனா புலிவாலை பிடித்து விட்டது. சீனாவின் அழிவும் ஆரம்பமாகிவிட்டது, அது கூடவே பாகிஸ்தானும் சேர்ந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி உலக வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு மத்தியில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் மட்டும்தான் பேச வேண்டும். மேற்குலக நாடுகள் ஒரு விஷயத்தை பற்றி வெளியிலே சொல்லாமல் இருக்காங்க. அது கடந்த 2 தினங்களாக நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான். காசா துண்டு பகுதிகளில் இன்னைக்கும் இஸ்ரேல் அவங்களுடைய விமானத்தை வைத்து குண்டுகளை போட்டு அழித்திருக்கிறார்கள். 24க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் 2 நபர்களுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. தயவு செய்து இந்த தாலிபன்களுக்காக குரல் கொடுக்கும் அனைத்து நண்பர்களும் பாலஸ்தீனத்தில் உண்மையாக பாதிப்படைஞ்சு கொண்டிருக்கும் அந்த மனிதர்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் எழும்பி இருக்கிறது. எதுக்காக இப்போ இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீனத்துக்கும் குறிப்பாக ஹமாஸின போராளிகளுக்கும் இடையே இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹமாஸின போராளிகளாக இருக்கட்டும், காசா பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக இருக்கட்டும், கத்தர்லேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு வருடம் இவ்வளவு ரூபாய் நாங்கள் தந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. ஆனால் புதிதாக இஸ்ரேலினுடைய பிரதமர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த தொகையை பெறுவதற்கு ஹமாஸின போராளிகள் இல்லாட்டி காசா பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் அருகதையற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்ட் அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தேவையான பணம் எங்களுக்கு வரவில்லை, அதே மாதிரி எங்களுக்கு தேவையான தண்ணீரும் நீங்க தரமாட்டுக்கீங்க, மின்சாரம் தரமாட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமைக்காக போராட ஆரம்பித்தார்கள் பாலஸ்தீனியர்கள். இதை எதிர்த்து தான் இஸ்ரேல் என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்தியது, பலவிதமான குண்டுகளை வீசினார்கள். இப்போ மறுபடி விமானம் வழியாக குண்டுகளை வீசி வருகிறார்கள். இதை எதிர்த்த பிறகுதான் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, கடைசியா ஹமாஸின போராளிகளும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த கத்தர் அப்படிங்கிற நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தை நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சம்மதித்த காரணத்தினால் 2 நபர்களுக்கு இடையே அமைதியாக ஒரு ஒப்பந்தம் இப்போது ஏற்பட போகிறது. ஸோ கத்தர்லேருந்து வரக்கூடிய பணம் நேரடியா எந்தெந்த ஃபேமிலிக்கு தரப்பட வேண்டும் அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்லும். அதன்படி ஐநா சபை வழியாக நேரடியா அந்த ஃபேமிலிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் மேற்குலக நாடுகள் தாலிபன்கள் அப்படிங்கிறத பெரிதாக காண்பிக்கும் போது, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடக்கும் இந்த மாதிரியான, அதாவது ஒரு நபர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயத்தை செய்து தராத பல விஷயங்களை மூடி மறைக்கிறது அப்படிங்கிற உண்மையும் நாம் இங்கே மறுபடியும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையை மறந்துவிடக்கூடாது. ஸோ டோட்டலா இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான அந்த பிரச்சனை முடிவடையவில்லை. தாலிபன்கள் ஆன்டி தாலிபன்கள் அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் முடிவடையவில்லை. டோட்டலாக இப்போ தாலிபன்கள் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய தடையை நீங்கள் நீக்க வேண்டும், எங்கள் தலைவர்களுடைய தடையை நீக்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு நபர்களாக சந்தித்து இவங்க அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அமைக்க நினைப்பார்கள். அது எல்லாம் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகுதான் நடைபெறும் அப்படிங்கிறத முதலே நம்ம பார்த்தோம். அதன்படி தான் அவங்க காய்களை நகர்த்தி வருகிறார்கள். நல்ல ஒரு அரசாங்கம் அமைந்தால் பரவாயில்லை, நல்லபடியாக மக்கள் வாழ்ந்தால் பரவாயில்லை, அங்கே ஆட்சிகள் அமையட்டும். எந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வரப்போகிறது, அதுக்கு தகுந்தது போல இந்த உலகம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்களில் தெரிந்துவிடும். அப்படி தெரியும் போது புதிய அப்டேட்டுடன் தமிழ் பொக்ஷம் எப்போதுமே உங்களுடன் இருக்கும். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அகமது மசூத் அவர்கள் சலே அவர்கள் போட்ட கணக்கு இன்னும் கொஞ்சம் விரிவடையுமா? 3 டிஸ்ட்ரிக்டை தாலிபன்கள்ட்ட நாங்கள் பிடிச்செடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது 30ஆக மாறுமா? எதிர்பார்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.